இதுவும் நாங்கள் இதுக்கு முதலட்டும் என்ன வடிவாக இருக்கு. ஆனால் சந்திரன் பார்க்கவே தெரிவிக்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு, நான் சந்தோஷ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டா நிற்கிறோம். அதாவது எங்கள் அம்மா வீட்டை வந்து நிற்கிறோம். திடீரென்னு திருப்பியும் வீட்டை வந்துட்டோம். அன்றைக்கு நாங்கள் பாப்கார்ன் செஞ்சு வந்துனாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாப்கார்ன் எல்லாம் வெடிச்சு நாங்கள் எல்லாம் ஓடின சந்தோஷம். சரி, கேமராமேன் தான் தூக்கி வச்சு. அதான் கேமராமேன் தான் எல்லாம் தூக்கி வச்சவா. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு எங்களை விட்டா வந்து நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குக்கிங் ஒன்றும் செய்யலை. இன்றைக்கு ஒரு புது வீடியோ. இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி ஒரு வீடியோ போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறோம். அதுவும் எங்களை குடும்பத்தை மட்டும்தான் இதாண்டி போட போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குள்ள என்ன வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கு என்ன வீடியோ சந்தோஷம் எப்போ நீங்கள் சொல்லுங்க. ஃபோட்டோ அதாவது எங்களை வீட்டை இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ அந்த ஃபோட்டோவில் எப்படி ஃபோட்டோ சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறோம், நானும் சந்திரனும் அப்பா எடுத்த ஃபோட்டோ, சந்தோஷ் சின்னல்ல எடுத்த ஃபோட்டோ, அப்படி அம்மாக்கள் எல்லாரோட ஃபோட்டோவுமே இருக்குது, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வீடியோன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஒழுங்க போய் பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இவ்வளோதான் ஃபோட்டோ பார்த்தீங்க. இதை பார்த்தா இவ்வளோ ஃபோட்டோ இருக்கு. ஆனால் இப்போதே காட்ட மாட்டோம். ஒவ்வொன்றா தான் காட்டணும். என்ன சந்தோஷ் அதுவும் இன்றைக்கு என்னன்னு சொல்கிறோம், சந்திரன் வேலையை போயிட்டார். அதனால நாங்கள் எங்கட விட்டு இருக்க ஃபோட்டோவெல்லாம் ஒரு நார்மலான பதிவாக தான் போட போகிறோம். என்ன வீடியோ போடாமல் இருக்கவும் கூட அது என்னங்களை நிறைய பேர் நேசித்து பார்க்குற உறவுகள் இருக்கிறோம். வேணா அது சந்தோஷம் சில நேசித்து பார்க்கணும். கொமெண்ட்ஸ் மூலமும் சொல்கிறேன். மற்ற நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கொமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்கலாம். நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து இங்கே பாருங்க உங்களோட மணி பிளான்ட மறுபடியும் இன்னும் அழைச்சி விடுறே இல்லை. இப்போ அடுத்த இல்லை. ஆனால் என்ன இல்லை இல்லை சில ஹோட்டல் எல்லாம் சரிங்கதோ கரையான அடிக்குது. இவர் கொஞ்சம் கதை பேர் அவர் அப்படித்தான் என்ன மாதிரின்னு அத்தான் இல்லை. எனக்கு கவலையா இருக்கு உங்களுக்கு. அவர் நான் தன்னோட இருப்பா. சரி, நாங்கள் முதலாவது இப்போ ஆட்டை ஃபோட்டோ பார்க்க போகிறோம்டா. ஃபர்ஸ்ட் எங்களை வீட்டு தலைவர்கிட்ட தலைவி, அதாவது எங்கள் அம்மானே அப்பானே. வாங்கோ இங்கே பாருங்கோ ராகுல், இதை ஃபோட்டோ எடுங்க. அப்படியே பார்த்தீங்களா வடிவாக இருக்கணும் பாருங்க. உங்களோட அம்மா முதல் இன்னும் உடம்பண்டி இப்பயும் அப்பயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை எங்களோட அப்பா முதல் எடுத்த இதா எப்போ எடுத்தேன்டா என்னுடைய சாமத்திய வீட்டுக்கு தான் இந்த 2 பேரை ஃபோட்டோ எடுத்த நாங்கள். இதில் பாருங்க உங்களோட அம்மாவுக்கு இன்னும் சொக்கண்டு என்ன மாதிரி இருக்குது. இதில் பார்க்க இப்போ பார்க்க அம்மா அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. சரி, சந்தோஷத்தாங்கால வைங்கோ. அடுத்தது ஃபர்ஸ்ட்டு எங்களோட அண்ணா, அதாவது இங்கே இது என்னுடைய பிரதர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த அண்ணாண்ட 21 வயசு பிறந்த நாளுக்கு செந்திரனம்மு நாங்கள்லாம் கொடுத்த கிஃப்ட் அண்ணாவுக்கு. இது ராகுல் அம்மாவுக்கு ப்ரேம் பண்ணி கொடுத்தவர். அம்மா பிறந்த நாளுக்கு இருக்கா அம்மாவுக்கு இல்லை மாமா வாங்கி கொடுத்தவரோ அண்ணானும் கூட, அதாவது எங்களை மூத்த மாமா வாங்கி கொடுத்தவர் அம்மாவுக்கு ப்ரேம் பண்ணி. இது நாங்கள் அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இது அண்ணாண்ட ஃபோட்டோவில் பாருங்க வடிவாக இருக்குண்டு கவனமாக வைங்கோ. அடுத்தது கொஞ்சம் வடிவான கப்புள்ஸ் தான் பார்த்தாலும் பயந்துருவேன்னா இங்கே பாருங்க ஆரண்டு. இது நானும் சந்திரனும் பார்க்கவே தெரியும். இந்த ஃபோட்டோ என்னுடைய எழுத்து ஃபோட்டோ. இதான் நான் கட்டுறது முன்னு பாருங்க. இதே கூட மெல்லிசு கட்டி 3 மாதத்தாலும் எனக்கு எழுத்தலினது. அப்பே கேம் கூட இப்படித்தான் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு இப்போ ஆகலும் வச்சுட்டு அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா. என்ன வடிவாக இருக்குது இதில் அத்தை அக்கா வடிவாக இருக்கு. என்ன முழத்தான் தானே வடிவாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்குறீங்களா கேமராமேன்? இது பார்த்தீங்கன்னா ராகுல், அதாவது இந்த 2வது தம்பி. இதுக்கு மேட்ச் செஞ்சு கொடுத்த அம்மா ராகுலுக்கு பிறந்த நாளுக்கு செஞ்சு கொடுத்தது. அவர் சின்ன வயசில் பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு. கொஞ்சம் நாள் கருப்பு தான், இப்போ கொஞ்சம் படிப்பு, ஆனால் கருப்புண்டாலும் படிப்பு. அடுத்தது தான் இவரை பார்த்தீங்கன்னா மயங்கி விழுவீங்க. என்னட்டு மயங்குங்க பாருங்க உங்களை குழந்தைய, அதாவது சந்தோஷ் பாருங்க இன்னும் வடிவாக இருக்காண்டு. 8 வயசு பிறந்த நாளுக்கு அம்மா ப்ரேம் பண்ணி சந்தோஷம் கொடுத்தவா. அவர் சின்ன வயசு ஃபோட்டோவை என்ன வடிவாக இருக்குது. ஆனால் வடிவு சின்ன இல்லை. இதெல்லாம் கூட அம்மா விட்டு இருக்கே அவர் எடுத்தது. குட்டி குட்டி கதிரே இல்லை. இது இந்த ஃபோன் கேட்ச வேறாம் அப்போ எடுத்தவினும் ஃபோட்டோ ஒரே ஐடியா. கவனமாக வச்சுடுவோம் என்ன. சரி, அடுத்த பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம் கொஞ்சம் கூட தான் எங்களை வீட்டில். இது 38வது வயசு பிறந்த நாளுக்கு. இது யார் வாங்கி கொடுத்தோண்டா எங்களோட ராகுல் எங்களோட அம்மா பிறந்த நாளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பார். அவரு கொஞ்சம் இதுவல்னா கொஞ்சம் விருப்பம்.
அந்த கவிதை மொழி இருக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் பாசமும் நேசமும் தியாகமும் என எல்லா உணர்வுகளும் ஒரே இடத்தில் பெற முடிந்தது. அது தான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா. நல்லா இருக்குன்னு இந்த கவிதை. உண்மையாகவே இந்த கவிதை சொன்னது போல் எல்லா அன்றுமே எங்களுக்கு எங்கள் முதல்ல எங்கள் அம்மான்ற மூலம் தான் ஆரம்பிக்குது. அதே ராகுலுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அதனால் அவர் அம்மாவுக்கு ப்ரே பண்ணி கொடுத்த விடுது. இங்கே இருக்கட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 4 பேர். இது நான் வெட்டிங் பண்ணிட்டேன். இது எங்கட மாமாண்ட கல்யாண வீட்டுக்கு போக நாங்கள் 4 பேரும் எடுத்த ஃபோட்டோ. இது அம்மா நோமலாக ப்ரே பண்ணி வச்சுருக்குறா. பாருங்க என்ன வடிவாக இருக்கணும். இதில் யார் வடிவாக இருக்கணும் மனசில் தெரியுங்க. அண்ணாவோ ராகுலோ நானோ தம்பிக்கோ உண்டு. இவ்வளோ பேர் தான் எந்த சௌராங்க 4 பேரும் தந்தாங்க. இதே பையங்கோ கவன மீன் வச்சிருக்கீங்களா? இது அடுத்தது எங்கள் அண்ணா. இதுவும் அண்ணாண்டு 21 வயசு பிறந்த நாளுக்கு. அண்ணாண்டு 14ஆம் தேதி 8ஆம் மாதம். போன வருஷம் தான் அண்ணா 21 வயசு. அப்போ அது ப்ரேம் பண்ணினது அம்மாவும் அப்பா ப்ரேம் செஞ்சு கொடுத்தேன். பாருங்க அண்ணா அந்த ஃபோட்டோவை வடிவாக இருக்கும். இது இப்படி இருக்கட்டும் ஃபோட்டோவோட இல்லை. இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. பாருங்கோ என்ன வடிவாக இருக்கணும் இந்த ஃபோட்டோ. இது அண்ணாண்ட 21 வயசு பிறந்த நாளுக்கு தான். பின்னேறேன் கேக் வெட்டேக்க நாங்கள் 5 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறோம். இங்கே செந்துரன், நான், அண்ணா, அம்மா இவ்வளோ பேரும் அப்பா அம்மா ஒரே கலரில் விட போட்டிருக்கணும். இதை பாருங்க அம்மா அந்த மெல்லிசை. இப்போ அதேமாதிரி அப்பா பாருங்க. இப்போ இவன் இப்போ 2 பேரும் நல்லா மாட்டேன். நானும் தான் மாறிட்டேன். எல்லாம் தானே நீங்கள் மாறிட்டீங்க. சின்ன பிடிக்க. இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இது 2 இந்த ஃபோட்டோ ஆனால் வடிவாக இருக்குங்களா. அம்மாவுக்கும் இந்த ஃபோட்டோ இருப்பேன், எனக்கும் விருப்பம் இந்த ஃபோட்டோன்னா. அடுத்தது இது எங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இது இந்த 2வது வெட்டிங் டேக்கு எங்களோட மாமா இருந்தார். அதாவது வேணன் மாமா, உங்களுக்கு தெரியுமா, அடிக்கடி வீடியோவுக்கு வர்றவினோ அவரும் அத்தையும் சேர்ந்தது அந்த ஃபோட்டோ. இது நாங்கள் கட்டி எடுத்தது. இது லவ் பண்ணேக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இந்த 2. இது இந்த ஃபோட்டோ. இது பிறகு எடுத்து நாங்கள் இது சந்தோஷம் அப்படியே சந்தோஷ் காலேஜ் ஃபோட்டோ. இதுவும் அப்படித்தான். இது செந்துரன் பிறந்த நாளுக்கு எங்களோட அம்மா செந்துரனுக்கு கிஃப்ட் பண்ணினவா இந்த ஃபோட்டோ. செந்துரன் இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். எல்லாம் ஒரு வருஷத்துக்கு எடுத்தது. இதெல்லாம் நாங்கள் லவ் பண்ணிக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம். இது முதல் வருஷம், இது 2வது வருஷம் அப்படி எடுத்தது. முதல் கொஞ்சம் மெல்லிஸ் தான், சரியான மெல்லிஸ். இங்கே எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் தெரியும். இந்த ஃபோட்டோ இருக்க காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து 2 பேரும் அப்படி ஒரு மெல்லிஸ் சின்ன வயசில் இது எடுத்த ஃபோட்டோ. சின்ன வயசு நாங்கள் வயசில் 19. அதே மாதிரி இது செந்துரன் எனக்கு ப்ரேம் பண்ணி தந்த இந்த ஃபோட்டோ விரும்பி கேட்ட வழியாக. இதுவும் நாங்கள் இதுக்கு தான் எடுத்த. நாங்கள் இங்கே பாருங்கோ வடிவாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அடுத்தது எங்களோட எழுத்து ஃபோட்டோ. இது அடுத்தது இது என் எழுத்துக்கு எங்களோட அக்கா தந்தவா. பாருங்க பேர் எழுதியிருக்கு கீர்த்தனா, செந்துரன், நிசாந்தினி. இந்த உண்மையான பேர் நிசாந்தினி. அந்த ஃபோட்டோ தான் இது. இது அக்கா ப்ரேம் பண்ணி தந்தவா. அக்கா வாழ்த்துக்களோட தந்தவா. நான் அதையும் வாசிக்கணும் ஒரு கவிதையை. இருமணம் ஒன்றாகி இணைகின்ற திருமண நன்னாளா, இல்லறம் வாழ்வுதனின் இனிதே இணைகின்ற பொன்னாளாம், இளையவன் கைகோர்த்து இனிய திருநாளாம், புது தம்பதிகள் இருவரும் நாளன்று மீடு இணையற்ற ஜோடிகளாய் பல செல்வங்களுடன் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்துக்கிறோம். அக்காவுக்கு தேங்க்ஸு. அப்படியே இப்படி வைப்பான் கழிச்சு போச்சு. இவ்வளோ கதைச்சே உண்மையாக அங்களால் ஏலவே இல்லை. இதுவும் காட்டுவோம். இதுவும் அங்கடை போட்டு இது இப்போ காட்டக்கூடாது. இது நாங்கள் அப்புறம் தான் காட்டுவோம். ஒழிச்சு வைப்போம். என்ன கழிச்சு போகலையே நீங்கள்? நீங்கள் என்ன கழிச்சிருங்களா அப்படி கலைக்கிறது சொல்லுங்க. உண்மையாக இவ்வளோ உண்மையாக இவ்வளோ தூக்கி வச்சே இவர் கலைக்கிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுவும் இது செந்துரனை பிறந்த நாளைக்கு நான் ப்ரேம் பண்ணினேன் செந்துரனை ஃபோட்டோ. இது பாருங்க செந்துரனா. இது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் முதல் இங்கே பாருங்க அமௌண்ட் இருக்கும். எந்த ஃபோட்டோ போட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே செந்துரன் எழுதி கொடுத்துருக்கு. ரைட் இவ்வளோ தான் எங்களுடைய ஃபோட்டோ முடிஞ்சு போட்டு களைச்சி போயிட்டோம். அடுத்து இந்த ஃபோட்டோலாம் பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் எங்களோட விட்டே இருக்கா ப்ரேம். அதாவது இதில் 2 ஃபோட்டோ எந்த விட்ட கிடக்கு. என்ன எடுத்துக்கொண்டு போயிட்டு அம்மா மிச்சம் தரமாட்டேன்னுட்டா. வீடு ஃபுல்லாக ப்ரேம் இருக்குது. நான் சொன்னால் இன்னும் காணாது. வீடு ஃபுல்லாக ப்ரேம் இருந்தால் தான் பாடிது. நான் காட்டுறேன் இந்த ஃபோட்டோவை.
அப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் எந்த எழுத்துக்கு எடுத்த ஃபோட்டோ அதுவரை நாங்கள் ஆல்பம் ஆக்கியதுன்னு அந்த ஃபோட்டோஸ் வெளிப்பாமல் இருந்தது. அப்போ அதனால் அப்படியே வச்சுருக்கிறோம். அந்த ஃபோட்டோவில் பார்ப்போம். ஒவ்வொன்றா காட்டுவோம். என்ன போகிறோங்க நான் காட்டுறேன். அரைவாசி எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய இது கேக் வெட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ. அதாவது இந்த எழுத்துக்கு இந்த கேக் யாரை ஆர்டர் பண்ணினா எங்கள்கிட்ட பாட்டி அவள் டென்மார்க்கில் இருக்கிறா. பார்த்தாலும் தெரியும் இந்த கேக் தான் இந்த ஃபோட்டோ. அடுத்தது இது நானும் அக்காவும் செந்துடணும். அதாவது இந்த எழுத்துக்கு பாருங்க நான் எவ்வளோ மெல்லிசன் இதில். அப்புறம் இவையெல்லாம் இந்த எழுத்தெழுதினாவ. இவருக்கு என்னம்மா பெயர் அந்த எழுத்தெழுதுவ? ஆ இல்லை அந்த எழுத்தெழுதியக்கு இருப்பார் ஏதோ பெயர் அவருக்கு எழுத்தெழுத வருவார் பேஸ்டர். அவர் தான் இது இவர் தான். நான் கொஞ்சம் வயசு போயிட்டு தானே அவருக்கு. இது எனக்கு சைன் வச்சது பார்த்தீங்கன்னா செந்துரன் அண்ணாவும் என்னுடைய மூத்த மாமாவும். அடுத்தது இது எங்களோட அப்பாண்ட அதாவது இது எங்களோட அப்பாண்ட தங்கச்சிவா. இது தங்கச்சின புள்ள. இது கடைசி தங்கச்சி அப்பாவுக்கு. அவள் தான் பார்த்தீங்கன்னா எங்களை பாட்டி டென்மார்க்கில் இருக்கிறவா. பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க இது அப்படியே சாட்சி கையெழுத்து வைக்க ஒரு ஆகட்ட ஃபோட்டோவும் கிடக்கு. இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் ராகுல காணையில் அவர் அந்த நேரம் இங்கே போயிட்டார். அப்போ எடுத்தது இது. இந்த பார்த்தாலே தெரியும் வடிவாக இருக்கணும் இந்த ஃபோட்டோ. எனக்கு இந்த ஃபோட்டோவில் எல்லாம் விருப்பம். என்ன பிரேம் பண்ணையில் அப்படியே வச்சிருக்கிறேன். நான் இங்கே நிற்கிறேன் ராகுல். பாருங்க சின்ன வயசுலேயே ஆள் இவ்வளோ ஒரு வடிவேணம்மா. இது எங்கட போயிட்டு பக்கத்தில் எங்கட அண்டின்ற பிள்ளைகளும் அவைகளும். இது ரெஜிஸ்டர் வாசிக்கிறது. மற்றது அது எங்கட சோடி போட்டோம். இது அடுத்தது எங்களோட அத்தையும் மாமா அதாவது செந்துரண்ட அம்மா அப்பா. பாருங்க மாமா நல்ல பட்டையிலெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கிற பார்த்தாலும் தெரியும். இங்கே இருக்கு இது எந்த ஃபேமிலி எல்லாருமா நிற்கிறோம். இந்த ஃபோட்டோ நாங்கள் கட்டாயம் பிரேம் பண்ணி தான் வைக்கணும். ஆனால் என்ன அம்மா பாருங்க இதில் கொஞ்சம் வடிவில்லாமல் தான் இருக்கிறா. மெல்லிசு மறுபடியும். இது என்னுடைய ரெண்டாவது மாமாவும் அவன் 2 குழந்தைகளும் அத்தையும். பார்த்தீங்களோ இது வந்த ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி திருப்பி தந்துருக்குறேன்னா. இது இங்கே இது செந்துரன் நானும் மிக்சிங் எடுத்தது எங்களுக்கு இப்படி தான் எடுத்தது. இந்த பக்கத்தில் இருக்கிற காணிக்கான்னு எடுத்த மிக்சி. சரி அடுத்த ஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் செந்துரன் அக்காவும் அத்தானும் 2 பிள்ளைகளும் சசினும் சசியாவும். இது இங்கே பாருங்க நாங்கள் எழுத்து வைக்க எடுத்த ஃபோட்டோ இவ்வளோ வடிவாக இருக்கு. அந்த சந்தோஷம் என்ன ஒன்றும் கதைக்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோவும் ஒரு விதமாக இருக்குது. ஆனால் என்ன ஃபோட்டோ காட்ட பஞ்சியான கிடாக்கு. இவர் கதைக்கிறாரே இல்லையே என்கிட்ட கண்டோன்ட்டு. இதை பாருங்க இதில் நான் என்ன மெல்லி சண்டை இருக்கா என்ன சண்டை தண்ணி குடிக்கணும். அப்போ நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு பார்ப்போம் இருக்கோம். அப்போ அவங்க சாரா கதைப்பாரன் தண்ணி குடிச்சிட்டு பார்ப்போம். அடுத்தது இந்த ஃபோட்டோ பாருங்க. இது பார்த்தீங்களா எங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோ எனக்கு எல்லாத்தையும் மேலே விருப்பம். இதை பாருங்க இதில் பாருங்க உங்களோட அப்பா அம்மா கேக் திட்டுறேன் மாமங்களுக்கு சரியான வடிவாக்கள். இப்போ அம்மாவுக்கு இன்னும் இப்போ பெரிய காப்பி என்ன வடிவே உங்களுக்கு வயசாயிடுச்சு யாருக்கு பாருங்க. இது எங்கட 3வது மாமாவும் அத்தையும். இப்போ வேலுக்கு ஒரு குழந்தை இருக்கு. தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா. எங்களோட பாட்டியை தான் வளைச்சி எடுத்துருக்கிறார் கேமரா. என்னென்னு தெரியல எத்தனை ஃபோட்டோ பாட்டின்ற வந்துட்டு இவர் அதான் எல்லாம் ஒரே ஃபோட்டோலாம் கூட இருக்குது. எல்லாத்துலேயும் 2 என்னண்டு இது அடுத்தது எங்களோட மூத்த மாமாண்ட ஃபேமிலி. பாருங்க உங்களோட அத்தையும் மாமாவும் 2 அக்காவும். அக்கா அந்த எனக்கு கிஃப்ட் இதில் இருக்கு. இப்போ காட்டினேன் பிரேம். இதுதானே எங்களோட அக்கா அந்த பிரேம். எங்களோட அப்பான ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இது அத்தனை ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒன்றா வரையில வந்த வேறு ஃபோட்டோஸ் இல்லை. இது நானும் அக்கா எடுத்தது.
இது அத்தை மாமா கேக் திருத்துறது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி மாமா, அதாவது வசந்தன் மாமாவும் அனுவத்தையும் ஏஞ்சல் மாமா. இப்போ தம்பி பிறந்தவன். இது முதல் எடுத்தபடியாக அப்படியே இருக்குது இந்த ஃபோட்டோ. இதுலேயே பார்த்தாலே தெரியும் மாமாண்ட உடம்பு இப்போ எவ்வளோ ஒரு மெலிஞ்சிட்டாருண்டு. எல்லாம் ஒரே ஃபோட்டோ தான். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காணிக்கான எல்லாம் எங்களுக்கு எடுத்தது மிக்ஸி எல்லாம் அடுக்குங்க சந்தோஷம். சும்மா அப்படியே நார்மலான பதிவு தான். எல்லாம் ஒரே ஃபோட்டோ திருப்பி தந்துருக்குறா. ஏனெண்டா அவருக்கு மேனக்குன்னா ஒரு வேளை அவர் காசு காணி எடுத்துருக்குறா போல திருப்பி. இது முக்கியமானது, இந்த பந்தல் டெக்கரேஷன். இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. இது எங்க ஃபோட்டோ இவ்வளவு தான். எங்க ஃபோட்டோ 2 வருஷமா இருக்கு. 2 வருஷம் சரியா 2 வருஷம் ரைட். இவ்வளவு தான் எங்களோட ஃபோட்டோ. அப்போ நாங்களே இந்த செய்வோங்க. இந்த இதோட வீடியோ முடிப்போமே. இது ஒரு நார்மலான பதிவு தானே. நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது கணி போட்டு நாங்கள் எல்லாரும் ஏதாச்சும் பிள்ளை சரி இருந்தாங்களே அதான் இவரை கூப்பிட்டா நான் இவர் கதைக்கவே இல்லை உண்டு. சாப்பாடு விஷயம்னா மட்டும் கதைப்பார். அது மற்ற நேரோடு சேர்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொண்டே போடுறோம். நம்ம என்ன செய்யறது, பழகி போட்டேன் அது அதுதான். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ. மற்றது இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.